யூனிவர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு தலைவர்கள் தொண்டர்களை எப்படி பாதுகாக்கணும், ஒரு கட்சி தலைமை தொண்டர்களை எப்படி செயல்படுத்தணும், அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிடணுங்கிறது முறை நமக்கு இதற்கு முன்னால் இருந்த தலைவர்களிடம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்படிப்பட்ட யார் யார் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட தலைவர்களை மக்கள் கொண்டாடுவான், கையில் பிடிச்சிக்கிடுவாங்க. இதெல்லாம் சரி. இந்த செய்தி எதுக்கு சொல்கிறோம்? எதிர்காலத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்களோ இல்லை இந்த செய்தியை சொல்லக்கூடிய ஒரு நபர் மூலமாகவோ யாரோ ஒருவர் இந்த தமிழ்நாட்டின் தலைவராக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது தோழர்களே. முடியாது என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுக்குத்தான் தலைவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பகுதியில் நீங்கள் ஒரு தலைமைக்கு உண்டான பொறுப்புகளில் வரலாம். இல்லை என்றால் உங்களுக்கு பிடித்த இயக்கங்களில் கட்சிகளில் நீங்கள் தலைமைக்கு பொறுப்பாக வரலாம். இல்லை என்றால் உங்கள் சமுதாயத்துக்கு உண்டான இடங்களில் நீங்கள் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரலாம். அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், இதைத்தான் நம்ம கற்றுக்கிடக்கூடிய செய்தி. எங்கேருந்து எடுக்கிறோன்னு பாருங்கள். எம்ஜிஆர் மக்கள் மனசில் நீக்கமர நிறைந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ஐஜி மோகன்தாஸ் எழுதுகிறார். அவர் ரிட்டையர்ட் ஆகினப்புறம் அவருடைய புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் ஒரு செய்தி சொல்கிறார் தோழர்களே. இதில் பொதுவாக தலைவர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்தந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் வெளியே வந்துடுவாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் வராரு. அப்போ எம்ஜிஆர் வருகிறாருங்கிற செய்தி கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது வரக்கூடிய செய்திகள் பேப்பரில் செய்தித்தாள்களில் வந்துடும். அப்போ அன்றைக்கெல்லாம் காணொலி ஊடகங்கள்லாம் கிடையாது இல்லையா. அப்போது சுவரொட்டி ஒட்டியிருக்கும், கொடிகள் கட்டப்பட்டிருக்கும், பதாகைகள் இருக்கும், தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கும். இது நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடங்களில் இருக்கும். ஆனால் ஒரு தலைவர்கள் வரும்போது அதுக்குண்டான பரபரப்பு இருக்கு இல்லையா. அந்த பரபரப்பு எங்கேருந்து ஆரம்பிச்சிடும்னு கேட்டிங்கன்னா ஊர் அவுட்டர்லேயே வந்துடும். அப்போ இந்த செய்தியை தெரிஞ்ச உடனே நாம் நேசிக்கக்கூடிய தலைவரை அருகில் சென்று பார்ப்பதற்கு, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கோரிக்கை மனுவை கொடுப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுவாங்க. அதுவும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப முக்கியமாக தலைவர்களை சந்திக்கணும் வைக்கணும்னா அந்த ஊர் அவுட்ரு என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரன்ஸில் போய் நின்றுவாங்க. அப்படியும் முடியவில்லையா, இடைப்பட்ட பகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த தலைவரோட முகத்தில் பார்த்துருந்தோம் வச்சுருந்துங்கிறக்காக அங்கே நிற்பாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இடையில நீங்கள் கூட பார்க்கலாம். ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் போயஸ்கார்ட்லேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு காக்கா கூட இருக்காது. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. மக்கள் பட்ட பாடுக்கு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இதில் எப்படிப்பட்ட தலைவரோட வாரிசில் எப்படி, ஏன்னா நான் அனுபவித்தவன், சென்னையில் இருந்தவன். நான் 91லேருந்து 2001 வரைக்கும் நான் சென்னையில் இருந்தவன். அதனால் சொல்கிறேன், நான் போயிட்டு வரேன், நேரடியாக அனுபவித்தவன் நான் அந்த காட்சியை. ஜெயலலிதா நடத்தி வச்ச கல்யாணம் இருக்கு இல்லையா, பாஸ்கரன் கல்யாணம், அதை அடையாறில் வச்சு நான் நேரடியாக பார்த்தவன், அந்த பகுதியில் நின்னவன். அதனால் அதுகள்லாம் தனியாக பேசணும், எக்கச்சக்கமாக பேசணும், வேண்டாம் விட்டுருவோம் நீங்களேன். இப்போது எம்ஜிஆர் அந்த தூரத்தில் வரும்போது ஒரு இடத்துலேருந்து பார்த்தவங்களெல்லாம் தலைவர் பார்த்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிடலாம். அதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஒரு டீ கடையிலேருந்து ஒருத்தர் பார்ப்பார், கும்பிடுவார், அதை உடனே கூப்பிட்டு என்ன வேணும்னு கேட்டால் கொடுத்தா, அப்படிலாம் நம்ம கேட்டிருப்போம், வச்சுருப்போம் இல்லையா வழக்கமாக. அதே மாதிரி தான் அன்னைக்கு இதெல்லாம் நடைமுறை யதார்த்தம், இன்றும் அப்படித்தான் இருக்கும். அது ஒரு முக்கியமான கோரிக்கைக்காக அது இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழல்கள் வந்துவிடும் என்பதற்காக என்ன செய்வாங்கன்னா முதலமைச்சர் வரும்போது முன்னாடியே கான்வாய் வரும். இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க சூட்கேஸோடு இறங்குவாங்க, வைப்பாங்க இல்லையா. ஏன்னா அது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒன்று, அது அவருக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு ஏற்கனவே இருக்குது. அதுக்காக கூடுதல் போலீஸ் அதில் இருக்கும். அப்படி அன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. காமராஜரோ அண்ணாவோ பெரியாரோ தேவரோ அவங்கெல்லாம் போன சக மனிதர்களோடு மனிதர்களாக இருந்த காலகட்டம். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், சாதாரணமாக மனிதர்களோடு மனிதர்கள் போகக்கூடிய கட்சி தலைவர்கள்லாம் நம்ம பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட வாழ்கிற மனிதர் இல்லைன்னு நினச்சிடாதீங்க, இன்றைக்கும் இருக்காங்க. அவங்கள மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, அதுதான் பிரச்சனை. அதில் இப்போ வந்துட்டாங்க இல்லையா. இப்போ சரி, இப்போ எம்ஜிஆர் வந்துட்டார். எம்ஜிஆர் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா ஒரு தொண்டர் ஓடி போய் தாவிடுறாரு கூட்டத்துக்குள்ள. அந்த புரோட்டோக்கால் கம்பு கட்டியிருப்பாங்கள்ல, அதில் தாண்டிடுறாரு. தாண்டின உடனே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த காவலுக்கு வந்தக்கூடிய அந்த அதிகாரி பிடிச்சி அடித்து போட்டார். டம்முன்னு அடித்து அங்கிட்டு தூக்கி எரிஞ்சிடுச்சு காவல்துறை. முதலமைச்சர் வர்றேன்னு உடனே போயிட்டு இருக்க வண்டி அப்படியே டப்புன்னு நின்றுது. நின்ன உடனே எம்ஜிஆர் இறங்கி நேராக போலீஸ் போலீஸ் இருக்கார் இல்லையா, அவரை சத்துன்னு அடித்து போட்டார். தோழர்களே, இதை நானாக சொல்லலை, மோகன்தாஸ் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து தான் இருக்குது பாருங்க. அவர் எழுதின புத்தகம் இந்த இருக்கா, அடித்து விட்டார். அதுதான் சொல்கிறார். என்ன செய்கிறாருன்னு சொல்லி பாருங்களேன். பயங்கர நெரிசல், விழுந்த ஒருவரை
தன் கண் முன்பு நடந்த இதை கண்டு கோபம் கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் அந்த அதிகாரியை திருப்பி அடித்து விட்டார். பதிவு இருக்குது. ஆமாம், மோகன்தாஸ், ஐஜி மோகன்தாஸ் பதிவு இருக்கார். சும்மா சாதாரண ஆள், ஏக போகிற ஆள் கிடையாது அப்படின்னு. உடனே நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு வந்த உடனே அவர் ஓய்வறைக்கு அந்த காவலரை வர வைக்கிறார். என் தொண்டை மேலே வந்து நீ கை வைக்காத, உன்னுடைய கடமையை நீங்கள் செய்தீங்க, எனக்கு முன்னாடி நீ அடிச்சேன்னா எப்படி? நான் அவனுக்கான முதலமைச்சர் தான், அவன் தான் முக்கியம். அவன் என்ன கத்தியோடு வந்துட்டானா, இல்லை துப்பாக்கியோடு வந்துட்டானா, இல்லை வாளோடு வந்துட்டான், என்ன வந்துட்டான்னு சொல்லி நீ அவனை அடித்த? நீ அது அந்த அடி அடித்து தூக்கி போய் எறிகிறீங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே கண்டிக்கிறார் அவர். இதெல்லாம் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் அந்த நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறோட நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நீ அதான் முக்கியமான விஷயம். அடித்து அந்த சம்பவத்தை நீங்கள் மனசில் பெருசாக வச்சுக்கிடாது. இனிமேல் நான் முதலமைச்சராக இருக்கிற பயணங்களில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருக்க வேண்டாம் அப்படின்னா இதை கண்ணால் கண்டு நேரடியாக பதிவு செஞ்சுருக்கிறாரு மோகன்தாஸ். இதில் பாருங்களேன், இது ஒரு சைடு வச்சுக்கோங்க. தன் தொண்டர்கள் மேலே எப்படி கரிசனம் காட்டுறாங்கன்னு பார்த்துக்கணும். ஏன்னா அவன் தான் கொடி பிடிக்கிறவன், அவன் தான் கோஷம் போடுறவன். ஒரு போராட்டம் என்றால் அவன் தான் ரோட்டுக்கு வரக்கூடியவன். ஒரு மறியல் என்றால் சாலையில் வந்து அவன் தான் நிற்கக்கூடியவன். அவனை காப்பாற்றணுங்கிற முறையில் தான் அவர் அந்த மாதிரி செய்கிறார். ஏன்னா ஒவ்வொரு தொண்டனோட மனநிலை அவருக்கு புரியும். அதனால் அந்த செயலை செய்கிறார். சரி, இப்போது நாமக்கல்லில் ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு முதலமைச்சர்கிட்ட ஏற்கனவே தேதியை வாங்கிட்டார். அது வந்து யார் கேட்டிங்கன்னா, நாமக்கல் எம்எல்ஏ ஒருத்தர் திருமணத்துக்கே வரார் எம்ஜிஆர். அதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிற அமைச்சர் முத்துசாமி. அந்த குறிப்பிட்ட நாள் வந்து விட்டது. இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் அவரோட மனைவி ஜானகி அம்மாரோட வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வார இடங்களில் மண்டப வாசலில் பயங்கர நெரிசல், ஒரு தள்ளுமுள்ளு காட்சிகள் நடக்குது. இவர் பார்க்குறாரு, அங்கேருந்து வண்டியில் வந்து பார்க்கும்போது 2 பேர் மணமக்கள் கழுத்தில், அந்த மணமக்கள் கோலத்தில் 2 பேர் நிற்கிறாங்க. எதுக்கு மணமக்கள் வந்து வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நான் இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்கிறேன். அவர் வந்து இப்படி மணமக்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த வண்டி சாலை இருக்கு இல்லையா, அங்கனக்குள்ளே அவங்கள உள்ளே போக சொல்லுங்கள், நான் உள்ள அரங்கத்துக்கு வரேங்க. எனக்கு இந்த சம்பவம் நடந்தது. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருப்பவருக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். என்னுடைய திருமணம் தமிழ்நாட்டில் இன்றும் வாழக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு போராளி தலைவர்களால் மூலமாக தான் நானும் கல்யாணம் முடித்தேன். எனக்கு அந்த தலைவர் தான் எனக்கு திருமணம் நடத்தி வச்சார். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், திருமண கோலத்தில் இருந்து தலைவர் இந்த மாதிரி அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் மேடையிலேருந்து இறங்கி மண்டபத்துக்கு வந்து வெளியில் வந்து வாசலில் நின்றுட்டேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நேரடியாக வந்து என்னை பார்த்த உடனே தோள் மேலே கையை வச்சுட்டு, நீங்கள் முதல்ல மணமேடைக்கு போங்க, இப்படிலாம் வரக்கூடாதுன்னு. இல்லை அண்ணாச்சி, உங்களை ரிசீவ் அதெல்லாம் கட்சிக்காரங்க பார்த்துக்கிடுவாங்க, நீங்கள் மணமேடைக்கு போங்க அப்படின்னு. அப்படி வரக்கூடாது இந்த குளத்தில், நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு ரிசீவ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிலைகளுக்கு மாலை போட்டு விட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க மேடைக்கு வந்தேன். இது எனக்கு நேர்ந்த அனுபவம். அந்த இதை சொல்கிறேன். என்கிட்ட அந்த தலைவர் அப்படி சொன்னார். மற்றவங்கள மாதிரி ஓகே பண்ணி நல்ல மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர், நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி செஞ்சது தப்பு அப்படின்னு. நீ அப்படி வரக்கூடாது, பப்ளிக் என்ன நினைப்பாங்க, மனக்கோலத்தில் அந்த மாதிரி வராதிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புத்தி சொல்லி அனுப்புனாங்க. அப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்குது. அது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அவர் இப்படி பார்க்குறாங்க, அவங்க இப்படி ஒரு சூழல் இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக வராங்க. அப்பையும் இருக்குது, என்ன பண்ணு இறங்கிட்டார் வழக்கம் போல். இறங்கி நேராக உள்ள கூட்ட ஆர்ப்பரிப்பு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் தாலியை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு வாசலில். கல்யாணம் உள்ளே தானே நடக்கு, இவர் எதுக்கு தாலி வச்சுக்கிட்டு நிற்காருன்னு கேட்டால் அமைச்சர் முத்துசாமி சொல்கிறாரு, ஐயா நம்ம தலைவரே, இது நம்ம தொண்டர், நீங்கள் தான் கல்யாணம் முடித்து வைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த ஊர்லேருந்து வந்து தாலியோடு நிற்கிறாரு, நீங்கள் தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அப்படின்னா. எம்ஜிஆர் ரொம்ப மனமுடங்கி போயிட்டார். போன உடனே அவரை கூப்பிட்டு அவருக்கு திருமணம் நடத்தி வச்சு கொடுத்துட்டார். தாலி எடுத்து கொடுத்து மணமகனுக்கும் மணமகளுக்கும் கொண்டு வந்த பரிசு இருக்கு இல்லையா, அதில் ஒன்றை தூக்கி இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, யார்கிட்ட, இந்த மணமகன்கிட்ட வாசலில் கொடுத்துட்டு அவங்க கிளம்பும்போது சொல்கிறாரு, இது தவறான அணுகுமுறை, இந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கிறது தவறு, நீங்கள் செஞ்சது மன்னிக்க முடியாத தவறு. இது வந்து மணப்பெண் என்ன நினைப்பாங்க, நீங்கள் திருமண பத்திரிக்கை அடிச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு இடம் குறிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களோட தாய் தகப்பன் என்ன நினைப்பாங்க, உங்களுடைய மாமனார் மாமியார், உங்கள் தாய் தந்தை என்ன நினைப்பாங்க,
உங்களுடைய உறவினர்கள் என்ன நினைப்பாங்க? அப்போது இது முறையாக நடக்கலை இல்லையா இந்த திருமணம்? நான் மிகவும் துன்பப்படுகிறேன், நான் மிக மனசு வருந்துகிறேன் அந்த மாதிரி சம்பவம். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. என்னை நேசிப்பது உண்மை என்றால் நீங்கள் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிய ஒரு திருமணம் நடந்தது. இதே நான் எனக்கு நடத்தி வைத்த தலைவர் தான் அந்த இடத்துல கல்யாணம் நடக்கும்போது அப்படிப்பட்ட தலைவரை போய் பார்க்குற நடு ரோட்டில் வச்சு மணமக்கள் நிற்கிற காட்சி நான் பார்த்துருக்குறோம். கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படியெல்லாம். அப்போ இதே மாதிரி கருத்துக்கள் சொல்லுவாங்க. வேறு வழி இல்லை, தொண்டர்கள் அவர் ஆர்வத்தில் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ சொல்லிவிட்டு அந்த மணமகன் கொஞ்சம் வருத்தப்பட்டு நின்ன உடனே அவன் தோளில் தட்டு ஒரு வரி சொல்கிறாரு, எனக்கு அந்த எம்எல்ஏ ஒன்று தான், நீயும் ஒன்று தான். நீ முறையாக அழைத்திருந்தால் நான் வந்திருப்பேன். நான் எம்எல்ஏ கல்யாணத்துக்கு மட்டும் வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை, நான் உன்னால் தான் நான் எம்எல்ஏ ஆனவன். உன்னை நான் கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். நீ போ உன்னுடைய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தையும் பதிஞ்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு சென்று வந்ததாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. அப்போது ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களை எப்படி நினைக்கிறாரு? ஒருத்தன் அடித்தாலும் அவனை அது காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் திருப்பி போய் அடிக்கிறார் பாருங்க, ஆதரிக்கலை. இப்போல்லாம் மேடைகளில் சில இடங்களில் பார்க்குறோம். நான் ஒரு காட்சியெல்லாம் பார்த்துருக்கேன். டவுசரோட ஒரு ஆள் நின்னாப்புல ஒரு முக்கியமான இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சின்னே வைங்களேன், உருவிட்டு போனாங்க, நிற்க முடியாது, தூக்கி புத்தகங்கள் அதுன்னு தூக்கி போட்டாங்க. ஏன் அப்படி போகிறாங்க தெரியல. தான் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரை அருகில் இருந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க போகிற, வேறு எதுக்கு அவங்க போகிறாங்க? டவுசரோட போன கட்சியில் நம்ம பார்த்துருக்குறோம், எத்தனையோ கட்சியில். ஆனால் இந்த மகத்தான தலைவன் என்ன செஞ்சாங்கிறத பாருங்களேன். காவல்துறை தனக்கு பாதுகாப்பு வந்த அதிகாரியை அடித்து தூக்கி, அப்படி செய்யக்கூடாதுன்னு. எம்எல்ஏ திருமணமும் உன் திருமணமும் ஒன்று தான். எனக்கு எம்எல்ஏவை விட நீ தான் முக்கியம். நீ மரியாதை குறைவாக இருந்தால் எனக்கு அவமரியாதை என்கிறத சொல்லி புரிஞ்சு அந்த திருமணத்தை நடத்தி வச்சார் ஒரு மாபெரும் தலைவர். தோழர்களே, இதை நாம் வாழ்க்கையிலும் எப்படி கடைப்பிடிக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி நடந்துக்கிடணும். நீங்கள் ஒரு உயர்ந்த பண்பிற்கு போய்விட்டால் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் இருக்கணும். நீங்கள் கீழ்நிலையில் இருந்தால் நாம் நேசிக்கக்கூடிய தலைவர் இருந்தால் அவங்களை எப்படி அணுகணும், இந்த 2 செய்தியுமே இது மூலம் தெரிஞ்சுக்கலாம் தலைவர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.